சரி ஓகேங்க. டேய் அண்ணா எப்ப பார்த்தாலும் செல்லு நோண்டிட்டே இருக்கிற, டேபிள் எல்லாம் தொடரா. இதை துடைக்கிறேண்ணே. ஏதோ வேலை சொன்னா செய்யற, இல்லைன்னா செல்லு நோண்டிட்டு ஒரே இடத்துல நின்னுக்கிற சிலையாட்டம். டேய் இங்க என்னடா ஏன் மூஞ்ச பாத்துட்டு இருக்க? இங்க என்ன அவுத்து போடாட ஆடிட்டு இருக்காங்க? உள்ள அவ்வளவு வேலை இருக்கு, ஒவ்வொரு வேலையும் சொன்னாதான் செய்வியாடா? போடா. அப்பா பார்த்தால எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறாரு. டேய் என்ன முணங்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைண்ணா. டேய் பாட்டு ஆஃப் பண்றா. எப்ப பார்த்தாலும் பாட்டு கேட்டுக்கிட்டு உள்ள ராஜா ரைஸ் போடுறாரு இல்லடா. ரைஸ் எப்படி போடுறான்னு பார்த்து கத்துக்கலாம்ல. கடைசி வரைக்கும் இங்கே டேபிள் தொடச்சிட்டு இருக்கிறியா? போடா. அதை போறேண்ணா. டேய் அண்ணா அடிக்கிற பாட்டில மறுபடியும் அடுக்கிற. ஸோ எப்பா எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்ய மாட்டேங்கிற, செய்யக்கூடாத வேலையை ஃபர்ஸ்ட் ஆளா செய்யற. சரி சாப்பாடு கொண்டு வந்தியா? இல்ல நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேண்ணே. அப்ப சாப்பாடு கொண்டு வரல. சரி இரு, சாப்பாடு ரைஸ் போட்டு வரேன், 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். அண்ணா வேணாண்ணே. ஏய் சாப்பிடுடா. அண்ணா எனக்கு இங்க வேலை செய்யவே பிடிக்கலண்ணே. நீங்க வேற சும்மா சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க. நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த செகண்ட் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறீங்களேண்ணே. உங்களை புரிஞ்சிக்கவே முடியலண்ணா. நான் பாசமா அன்பா பேசினா நீ சீக்கிரமா தொழில கத்துக்குவியா? இந்த மாதிரி கோபமா பேசினா சீக்கிரம் தொழில கத்துக்குவோம் தான் கத்திக்கிட்டே இருக்கேன். இங்கேயே கடைசி வரைக்கும் இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? சீக்கிரமா தொழில கத்துக்கிட்டு நீ தனியா கடை ஆரம்பிடா, பொழைக்கிற வழியை பாருங்கடா. அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தானே. நான் சீக்கிரமா தொழில கத்துக்கிறேண்ணே. இனிமேலும் சுறுசுறுப்பா இருக்கிறேண்ணே. சரி வா, நைட் டைம் ஆயிடுச்சு, கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்க, சுறுசுறுப்பா வேலை செய்வா.